என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அமுதோடு விஷமாகிறாய் நாவல் பகுதி 6. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வீடு வந்து சேரும் வரை அமைதியாக காரை ஓட்டிய இளவழகனின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் விழித்தது. வீட்டை எட்டியதும் காரை நிறுத்திவிட்டு வேகமாக வீட்டிற்குள் வந்தவன் அதே வேகத்தில் கையில் இருந்த கார் கீயை தூக்கி வீசினான். அமைதியாக வீட்டிற்குள் வந்த தாத்தா அவன் தோளில் கை வைத்து அழுத்தி அவன் கோபத்தை தணிக்க முயன்றார். யாரு தாத்தா அவ? என்னை பத்தி என்ன தெரியும்னு இப்படி வாய்க்கு வந்ததை பேசினா? நட்சத்திராவாம் நட்சத்திரா. இவனை நான் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேனா, பேசி இருக்கேனா? இல்ல இவதான் என்ன பாத்திருக்காளா, பேசி இருக்காளா? அது அவ இடமா போச்சு, அவ வீடா போச்சு. இல்ல அவளை உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன். புவனச்சந்திரன் சார் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் கடல்ல மூழ்கி இருக்காரு. அந்த கடன் தொல்லையால ஏதாவது ஒரு தப்பான முடிவை எடுத்துடுவாரோன்ற பயத்துலதான் அவருக்கு உதவி பண்ண நான் முடிவு பண்ணேன். ஆனா அவ விட்டு தள்ள அழகா முடியல தாத்தா. என்னுடைய லைஃப்ல இவ்வளவு மோசமான ஒரு பழிய நான் சுமந்ததே இல்ல. இவ்வளவு மோசமான நாளும் என்னுடைய வாழ்க்கையில இருந்ததில்ல. இனி என்னுடைய லைஃப்ல நான் இவளை சந்திக்கவே கூடாது தாத்தா. நான் கூட இவளை சந்திக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்பா. ஆனா நம்ம காசு அத வட்டியோட அவளுடைய அப்பா திருப்பி தரணும். 5 ரூபாய் குறைஞ்சா கூட விடக்கூடாது. ஆமா தாத்தா, கெட்டவனுடைய காசு அவளுக்கு எதுக்கு? வட்டியோட திருப்பி தரட்டும், இல்லையா நம்ம வீட்டுக்கு வந்து அடிமையா இருக்கட்டும். கோபத்தில் அவன் வாய்க்கு வந்ததை பேச நட்சத்திரா மீது தீராத கோபத்தில் இருந்த தாத்தாவும், ஆமாப்பா, அவன் நம்ம வீட்டுல வந்து அடிமையா வேலை பார்க்கணும். ஒரு மாசமாவது அவ இங்க உனக்கு அடிமையா இருக்கணும். அப்பதான் என்னுடைய மனசு ஆறும். என்ன பேச்சு பேசிட்டா என்று கூற அவன் எதுவும் பேசாமல் மாடி ஏறி சென்று விட்டான். தாத்தா செல்லை எடுத்து யார் யாரையோ எல்லாம் அழைத்து பேசினார். இறுதியில் நட்சத்திரா அப்பாவை அழைத்தவர், இன்னும் 2 நாள்ல எங்க காசு வட்டியோட வந்து சேரணும், இல்லையா உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு அடிமையா வரணும் என்று கூறினார். அதை கேட்டு சோர்ந்து போன நட்சத்திரா அப்பா தன் எதிரில் அமர்ந்திருந்த நட்சத்திராவை வேதனையோடு பார்த்தார். என்னப்பா என்னாச்சு? சரசரன்னு ஒரு 10-15 கால் வந்ததே. ஆமாமா, நீ சீண்டி அனுப்புனல்ல, அவங்க ஆட்டம் ஆரம்பமாகி இருக்குமா? என்னவா? வாங்கின காசை வட்டியோட 2 நாள்ல திருப்பி கொடுக்கணுமா? அதுதான் அடுத்த மாசம் 20ஆம் தேதிக்குள்ள வட்டியும் அசலும் ஒன்னா கொடுக்கறதா சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்னவா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா. 2 நாள்ல வட்டியோட காசு திருப்பி கேக்குறாங்க. முடியாட்டி அவங்க வீட்டுக்கு உன்னை அடிமையா அனுப்பணுமா? போகாட்டி என்ன செய்வாங்களாம்? அவங்க மட்டும் இல்லம்மா, இன்னும் 13 பேர் எனக்கு கால் பண்ணிருக்காங்க. 13 பேரா? ஆமா, அவங்க எல்லார்கிட்டையும் நான் காசு வாங்கியிருக்கேன். அவங்க எல்லாருமே 2 நாள்ல காசு திருப்பி கொடுக்க சொல்றாங்க வட்டியோட. கொடுக்காட்டி உன்னை இழுத்துட்டு போயிடுவாங்களாம். என்ன ஜெயிக்க பாக்குறாங்களாப்பா? அது நடக்காது. அப்பா, என்னை கட்டிக்க ஆசைப்படுறதா சொன்னவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. யாரு நம்ம கடனை மொத்தத்தையும் 2 நாள்ல வட்டியோடு திருப்பி கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு நான் மனைவியாக தயாரா இருக்கேன்னு சொல்லுங்க. நட்சத்திரா, இது ஆபத்தான விளையாட்டுமா? உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னவங்கள பாதி பேருக்கு மேல அயோக்கியனுங்கம்மா. மீதி பேரையும் நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. அவங்க வாழ்க்கையை தோண்டுனா நாத்தம் தான் அடிக்கும். அப்பா, நீங்க பார்த்த மாப்பிள்ளைய விட ஒண்ணும் மத்தவங்க கெட்டவங்க கிடையாது. கூப்பிடுங்க, பேச வேண்டியது பேசுங்க. யாருக்கு நான் கழுத்தை நீட்டணும்னு மட்டும் சொல்லுங்க, வந்து கழுத்தை நீட்டுறேன். சரிமா, உன் விருப்பாந்துனா நடக்கட்டும் என்று கூறியவர் ஒவ்வொருவரையாக அழைத்து இரவு 8 மணிக்கு வீடு வந்து சேருமாறு கூறினார். இரவு 8 மணி. வந்து கூடியவர்களின் இடையிலிருந்து எழுந்து வந்த அந்த அழகான இளைஞன், சார், நான் உங்களுக்கு கடன் எதுவும் கொடுக்கல, ஆனா உங்களுக்கு உதவி பண்ண விரும்புறேன். ஏதோ சேவைன்னு மட்டும் தப்பா நினைச்சிட வேண்டாம். எனக்கு உங்க பொண்ணு நட்சத்திராவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவங்க கிட்ட பேசணும். அவங்க ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் நான் அவங்க கழுத்துல தாலி கட்டுவேன். மிகவும் பணிவாகவும் கண்ணியமாகவும் பேசிய அந்த இளைஞனை நட்சத்திரா அப்பாவுக்கு மட்டுமல்ல, மாடியில் இருந்து கீழே நடப்பதை பார்த்து கொண்டிருந்த நட்சத்திராவுக்கும் பிடித்து போனது. மாடி இறங்கி வந்தவள், என்ன பேசணும் என்று கேட்டாள். இவங்க எல்லாரையும் அனுப்பிட்டா நல்லா இருக்கும். நான் உங்ககிட்டயும் உங்க அப்பா கிட்டையும் மட்டும்தான் பேசணும். அந்த இளைஞன் கூற வந்தவர்கள் மறுபேச்சு எதுவும் பேசாமல் எழுந்து சென்று விட அது நட்சத்திரா அப்பாவுக்கு வியப்பாக இருந்தது.
யாரோ சொல்லி வைத்து அழைத்து வந்தார் போல் அல்லவா எதுவும் பேசாமல் எழுந்து செல்கிறார்கள். இல்லை, யாருக்காவது பயந்து இப்படி எழுந்து செல்கிறார்களா? தன்முன் நிற்கும் அந்த இளைஞன் மீது அவள் அப்பாவின் சந்தேக பார்வை துளைத்தது. இவனுக்கு பயந்துதான் எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்களோ? அனைவரும் சென்ற பிறகு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் அந்த இளைஞன். என் பேரு சூரஜ். நான் பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்குள்ள கால் எடுத்து வச்சு 4 வருஷம்தான் ஆகுது. என்னுடைய கடின உழைப்பால நான் 4 வருஷத்துல ஒரு கோடீஸ்வரன் ஆயிட்டேன். ஆனா பொறாம பிடிச்சவங்க நான் ஏதோ தப்பான வழியில காசை சம்பாதிச்சதா சொல்றாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. நான் உண்மையா நேர்மையா உழைச்சுதான் முன்னுக்கு வந்திருக்கேன். என்னுடைய மனைவி ஒரு கார் விபத்துல இறந்துட்டாங்க. 1 வருஷம்தான் ஆகுது. நட்சத்திரா கிட்ட அவ சாயல் நிறையவே இருக்கு. அதனாலதான் நான் நட்சத்திராவை கட்டிக்க ஆசைப்படுறேன். இப்போது நட்சத்திராவின் மீது அவனது விழிகள் பதிந்தது. அவசரம் இல்ல நட்சத்திரா, பொறுமையா யோசிச்சு அப்பாவோட கலந்து பேசிட்டு நாளைக்கு எனக்கு பதில் சொன்னா போதும் என்று கூறியவன் தன் விசிட்டிங் கார்டை எடுத்து டீப்போ மீது வைத்து விட்டு சென்றான். அவன் மிகவும் நல்லவன் என்று நட்சத்திராவும் அவள் அப்பாவும் நினைத்தனர். இருவருக்கும் யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. ஆனாலும் என்னம்மா சொல்ற என்று அப்பா கேட்க அவள் சரி என்று தலையசைத்தாள். டீப்போ மீது அவன் வைத்து சென்ற விசிட்டிங் கார்டை எடுத்து அவனது எண்ணிற்கு அழைத்த அப்பா, எங்களுக்கு ஓகேப்பா என்றார். அப்படி நாங்கள் உடனே கல்யாண ஏற்பாட்டை பாருங்க. நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நாளைக்கு வேண்டாம்ப்பா, நெருங்கின சொந்தங்களையாவது கூப்பிட வேண்டாமா? அதுக்கு மறுநாள் வச்சுக்கலாம். சரி அங்கிள், அது உங்க விருப்பம். சரிப்பா என்றவர் உற்சாகத்தோடு அழைப்பை துண்டித்தார். காலை 10 மணி ஆன போது தாத்தாவின் செல்போன் விழித்தது. யார் அழைப்பது என்று அறிய செல்லை எடுத்து பார்த்தார். நட்சத்திரா அப்பாவிடமிருந்து அழைப்பு. சொல்லுங்க என்றார். சார், நாளைக்கு காலையில 10 மணிக்கு என்னுடைய வீட்டுல வச்சு என்னுடைய பொண்ணுடைய கல்யாணம் நடக்குது. நீங்க கண்டிப்பா வந்துடுங்க. மறக்காம உங்க காசை எடுத்துட்டு போக பெட்டியோட வாங்க என்று கூற, கண்டிப்பா என்றவர் அழைப்பை துண்டித்து விட்டு இளவழகனை அழைத்து விஷயத்தை கூற, அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க தாத்தா. அவளை நினைக்கும் போதே கோபம் தலைக்கிறது. எதுவா இருந்தாலும் நீங்களே பாத்துக்கங்க. என்னை இதுல இழுக்க வேண்டாம். நம்ம காசு வட்டியோட 5 ரூபாய் கூட குறையாம வந்து சேரணும். அது மட்டும் போதும். அவன் அழைப்பை துண்டித்தான். அலுவலகம் முடிந்து மாலை வீட்டிற்கு வந்த இளவழகனை காத்து பதற்றத்தோடு ஹாலில் அமர்ந்திருந்தார் தாத்தா. அவனை கண்டதும், அழகா, அந்த பொண்ணு நட்சத்திராவை கட்டிக்க போறது யாருன்னு தெரியுமா? யாரு தாத்தா? சூரஜ். சூரஜா? அதிர்ச்சியோடு கேட்ட இளவழகன் ஒரு ஏளன புன்னகையை உதிர்த்தான். ரொம்ப நல்லதா போச்சு. என்ன நல்லவ இல்லைன்னு சொன்னவ ரொம்ப ரொம்ப நல்லவனா பார்த்து தேர்வு பண்ணி அவனுக்கு மனைவியாக போறா. ஆகட்டும் ஆகட்டும். ஆனா தாத்தா, நம்ம காசை சரியா எண்ணி வாங்கினதுக்கு அப்புறமா அவ கழுத்துல அந்த சூரஜ தாலி கட்ட விட்டா போதும். கல்யாணம் முடிஞ்சிட்டா அந்த சூரஜ் காசை தராம ஏமாத்த கூட வாய்ப்பு இருக்கு. அவனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல என்று தாத்தா கூற, கவனம் தாத்தா என்று கூறிவிட்டு அவன் மாடி ஏறி சென்றான். ஆனால் தாத்தா மனம்தான் அனலில் விழுந்த புழுவானது. தன்னால் அல்லவா ஒரு பெண்ணின் வாழ்க்கை நரகமாக போகிறது. சூரஜ் ஒரு இளம் தொழிலதிபர் தான். ஆனால் அவனது வளர்ச்சிக்காக அவனது மனைவியை கூட அடுத்தவனுக்கு கூட்டி கொடுப்பான். அவனது முதல் மனைவி அந்த கொடுமைக்கு ஆளாகி அல்லவா தற்கொலை செய்து கொண்டாள். அதை விபத்து என்று அவனது காசு பேசியது. இதோ நட்சத்திராவை 2வதாக மனம் முடிக்க போகிறான். அவளுக்கும் அதே நிலைதான் வரப்போகிறது. இதை எப்படி தடுப்பது? தாத்தா இரவு முழுவதும் உறங்காமல் யோசித்துக் கொண்டே இருந்தார். இடையிடையே யாரையோ அழைத்து ஏதோ பேசிக்கொண்டும் இருந்தவர் காலை 8 மணி ஆன போது எப்படியோ சூரஜுக்கு எதிரான சில ஆதாரங்களை திரட்டி அதை நட்சத்திரா அப்பாவுக்கு அனுப்பி வைத்தார். அதை கண்டு நடுங்கிய நட்சத்திரா அப்பா விரைந்து நட்சத்திரா அறைக்கு வந்தார். தனக்கு கிடைத்த அந்த ஆதாரங்களை அவளிடம் காட்ட அதை பார்த்து வாய்விட்டு சிரித்தவள், இத அந்த இளவழகனுடைய தாத்தா தானே உங்களுக்கு அனுப்பி வச்சாரு. இது எல்லாமே டூப்புப்பா. இது எல்லாமே கம்ப்யூட்டர் வச்சு, அதாவது ஏஐ மூலமா எடிட் பண்ணிருக்காங்க. இதுல உண்மை எதுவும் கிடையாது. நான் அடிமையா அவங்க வீட்டுக்கு போவேன்னு கனா கண்டாங்க. அது நடக்காதுன்னு வந்ததும் இப்படி ஒரு பழிய சூரஜ் மேல தூக்கி போடுறாங்க. சூரஜ் ரொம்ப நல்லவர்ப்பா. அவர் இப்ப கொஞ்சம் முன்னாடி கூட எனக்கு போன் பண்ணி பேசினாரு. ரொம்ப நல்லவராதான் எனக்கு தெரிகிறாரு. நீங்க இத நம்ப வேண்டாம்பா. இல்லம்மா, இந்த கல்யாணம் இப்ப வேண்டாம். கல்யாணத்தை தள்ளி வைப்போம்.
சூரஜை பத்தி நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை நடத்தலாம். அது வரைக்கும் உங்களுக்கு கடன் தந்தவங்க சும்மா இருப்பாங்களா? இளவழகனுடைய தாத்தா கொடுக்க வேண்டிய உங்களுடைய கடனை எல்லாம் அவரே தந்துடுறதா சொல்லியிருக்காரு. வாய்விட்டு சிரித்தவள், சூப்பர், அவங்க திட்டம் என்னன்னு இப்ப கூட வாப்பா உங்களுக்கு புரியல? இதெல்லாம் சூழ்ச்சிப்பா, நீங்க இதை எதையும் நம்ப வேண்டாம். இல்லம்மா, அப்பா நீங்க பேசாம கல்யாண ஏற்பாடுகளை பாருங்க என்று கூறி அவர் வாயை அடைத்து அனுப்பிவிட்டாள். காலை 10 மணி. சூரஜ் நட்சத்திர கழுத்தில் தாலி கட்ட தயாராக, ஒரு நிமிஷம்பா, எங்களுக்கு சேர வேண்டிய காசை எல்லாம் வட்டியோடு திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு, தாத்தா தான் கூறினார். ஏன், என்னாச்சு? என் மேல நம்பிக்கை இல்லையா தண்டபாணி சார்? சூரஜ் கேட்டான். காசு விஷயத்துல நான் யாரையுமே கண்மூடித்தனமா நம்புறது இல்லப்பா. சிரித்தவன், இவருக்கு எவ்வளவு உங்களுக்கு காசு கொடுக்கணும் என்று கேட்டான். அதை என்கிட்ட கேளுப்பா, நான் சொல்றேன் என்று தாத்தா நட்சத்திர அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரத்தை காண்பித்தார். அது ஒரு நகல் தான். அதை வாங்கி பார்த்து அதிர்ந்தான் சூரஜ். என்ன, 4000 கோடியா? இளவழகனின் தாத்தா ஏதோ செய்து விட்டார் என்பதை புரிந்து கொண்ட நட்சத்திர அப்பாவும் ஆமா சூரஜ் என்று கூற, என்ன விளையாடுறீங்களா? என்னுடைய மொத்த சொத்து மதிப்பே அவ்வளவு கிடையாது. அப்புறம் எப்படி தம்பி எங்க கடனை வட்டியோடு திருப்பி கொடுப்ப? எங்க கடனை எல்லாம் அடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியும். தாத்தா கூற அப்பாவை அதிர்ச்சியோடு பார்த்த நட்சத்திராவுக்கு இது அப்பாவும் சேர்ந்து நடத்தும் நாடகம் என்பது புரிந்தது. சூரஜை பார்த்தவள், சூரஜ், இவ்வளவு காசு இப்போ உங்ககிட்ட இருக்கா என்று கேட்டாள். இவ்வளவு காசுக்கு நான் எங்க போறது நட்சத்திரா? இது ஏதோ சதி. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இதெல்லாம் அந்த இளவழகன் வேலைதான். என்ன அவன் வீட்டுக்கு அடிமையா கொண்டு போகணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. என்ன அவனுடைய வீட்டுக்கு கொண்டு போய் அவன் முடிவை அவனே தேடிக்க போறான்ற விஷயம் அவனுக்கு தெரியல. அவனோட விருப்பப்படியே நான் அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு எதிரான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி போலீஸுக்கு கொடுக்குறேன். போலீஸும் அவனுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கும். எனக்கு ஒரு மாசம் இல்ல 2 மாசம் மட்டும் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். சரி நட்சத்திரா, இளவழகன் நல்லவன் இல்லைன்னு உனக்கே தெரியும். நீதான் அதை பத்தி என்கிட்ட சொன்ன. பார்த்து பத்திரம். கண்டிப்பா, நான் பத்திரமா இருந்துக்கிறேன் என்று கூறியவள் தாத்தாவை பார்த்தாள். உங்க வீட்டுக்கு நான் ஒரு அடிமையா வரணும், அப்படிதானே? ஆமாமா, அப்படிதான். சரி வாங்க போலாம் அவள் கூற, அப்ப எங்க காசு? கடன் கொடுத்தவர்கள் ஒரே குரலில் கேட்க, உங்க காசு உங்க வீடு தேடி வரும் தாத்தா கூற, நீங்க சொன்னா சரிதான் சார் என்றவர்கள் கலைந்து சென்றனர். பகுதி 6 நிறைவடைந்தது. பகுதி 7 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.